இது 234 தொகுதியில 234 எம்எல்ஏ வின் பண்றாங்க. அதுல சில பேர் மட்டும் மினிஸ்டர் வராங்க. இப்ப இந்த எம்எல்ஏக்குலாம் பவரே கிடையாதா? இந்தியாவில் தமிழ்நாட்டில் எப்படி அப்படின்னா இப்போ 234 எம்எல்ஏக்கள்ல ஒரு 43 பேருக்கு மட்டும் மந்திரி பதவி கொடுப்பாங்க. மீதி இருக்கவங்க எல்லாம் எம்எல்ஏக்களா இருப்பாங்க. அவங்கள பவர் இல்லைன்னு கிடையாது. அதாவது வந்து ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் அவங்கவுங்க தொகுதிக்கு எம்எல்ஏ ஃபண்டுன்னு ஒன்று இருக்கு. அது வந்து வருஷத்துக்கு 3 கோடி ரூபா, 5 வருஷத்துக்கு 15 கோடி. அப்புறம் எம்பி ஃபண்டுன்னு ஒன்று இருக்கு. ஒவ்வொரு வருஷத்துக்கும் 6 கோடி ரூபா தருவாங்க. 5 வருஷத்துக்கு 30 கோடி ரூபா. மொத்தம் எவ்வளோ? 51 கோடி ஆச்சா? இந்த 51 கோடி வச்சு அவங்க தொகுதிக்கு என்னென்ன நல்லது எல்லாம் வேணுமோ அதெல்லாம் அவங்க தாராளமா பண்ணலாம். அதை தவிர்த்து உனக்கு அந்த பணத்தை மீறி இன்னும் வந்து உனக்கு நிறைய பணம் தேவைப்படுது அந்த தொகுதிக்கு நல்லதெல்லாம் பண்றதுக்கு, இதெல்லாம் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சரியான முறையில நீ எல்லாத்தையும் வந்து கரெக்டா வந்து அந்த துறையில இருக்க மினிஸ்டர் கிட்ட சொன்ன அப்படின்னா நீ இன்ஃபுளுன்ஸ் பண்ணலாம். இது மாதிரி வந்து அந்த அவர் வரைக்கும் கொண்டு போய் நீ சைன் போட அளவுக்கு எல்லாமே பிளான் எல்லாம் கரெக்டா இருக்கு அப்படின்னா நீ வந்து அதை அப்ரூவ் வாங்கி தொகுதிக்கு வந்து இன்னும் நல்லது பண்ணலாம்னு வச்சுக்கேன். பவர் இல்லாம கிடையாது. அவங்களுக்கு எந்த அளவுக்கு பவர் இருக்கோ இதுல உங்களுக்கு ஒரு 70% பவர் இருக்கு. ஆனா என்ன எதையுமே வந்து இவங்களால அப்ரூவ் பண்ண முடியாது. இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். ஆமா, கிட்ட கேட்க முடியும். கேட்கற உரிமை இருக்கு. அவன் டிசிஷன் எடுக்கிற உரிமை எங்களுக்கு கிடையாது. ஆமா, ஆனா இவங்களுக்கு கொடுக்குற ஃபண்டை வச்சு இவங்க தொகுதிக்கு செலவு பண்ணாவே அவங்க தொகுதி அவங்க டெவலப் சூப்பரா பண்ணலாம்டா. கண்டிப்பா அதை வந்து அவங்களோட பர்சனல் ரிஸ்க் எடுத்துக்கோங்களா இருக்கு. இது வரைக்கும் அது எதுவும் பண்ண மாதிரி தெரியல. இதுக்கு அப்புறம் வரவங்க அது பண்றாங்களான்னு பார்ப்போம்.